அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 25/1/2026, தமிழுக்கு தை மாதம் 11ஆம் தேதி. இன்னைக்கு 1:36 PM வரை ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைக்கு கரணம் கரசை கரணம். இந்த கரணத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் காரிய வெற்றிக்கு கரணநாதனை கும்பிடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு கரஜை கரணம், கரஜை கரணத்துக்குரிய அதிபதியை கும்பிடுங்க, நல்லது நடக்கும். இன்றைக்கு ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு சனி பகவான் மீனத்திலையும், சந்திர பகவான் மீனத்திலையும், குரு பகவான் வக்ரகதியில் மிதுனத்திலையும், கேது பகவான் சிம்மராசியிலையும், புத பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் 4 பேரும் மகரத்திலையும் அமர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு மீனராசிக்காரங்களுக்கு பொதுவாக மண்டையில் என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா, என்ன லாபம் பண்ண போகிறோம், என்ன சேவிங்ஸ் பண்ண போகிறோம், அதுவும் ப்ளஸ் ஒய்ஃபுக்குரிய செலவு, நண்பர்களுக்குரிய செலவு, என்ன செலவு பண்ண போகிறோம், என்ன இதை பற்றி தான் எண்ணம் மேலோங்கி இருக்கும். இன்னைக்கு மீனராசிக்காரங்களுக்கு எந்த வேலை முடிக்கிறதுனாலும் சின்ன சின்ன தடையோடு தான் வேலை முடியும். மதியம் வரையும், மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு வேலையில் என்ன தான் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் வேலை நல்லா போகும். கொஞ்சம் பேரும் புகழும் நல்லாவே கிடைக்கும். இன்றைக்கி எந்த வேலை போகிறதா இருந்தாலும், எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் உங்கள் முன்னோர்களை, குலதெய்வத்தை வழிபட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. ஏன்னா உடம்புல சின்ன சின்ன சோர்வுகள், அசதிகள் இதெல்லாம் இருக்கும். உங்களை வழிபட்டு செய்யும் பொழுது எந்த சோர்வு, அசதி, தடைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட சேர்ந்து மகரத்தில் உட்காந்துருக்கிறதால எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், யாருன்னா பேராசை காட்டுறாங்கன்னாலும் எதுக்கும் ஆசைப்படாதீங்க. பெண்கள் விஷயத்தில், பேச்சு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, நல்லதே நடக்கும். என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.